சரி, லாஸ்ட் கிளாஸ்ல டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிற இதுல வந்து லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்திருக்கோம். அந்த லிஸ்ட் கான்செப்ட்ல லைக் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் லாஸ்ட் கிளாஸ்ல என்னால நடத்த முடியாம போயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வில் ட்ரை டு கம்ப்ளீட் தட். அது முடிச்சதுக்கு அப்புறமா செகண்ட் கான்செப்டான டியூபிள் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ என்ன கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட் இருந்தா அதை நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் 10, 20, லெட்ஸ் சே 30, 40 இப்படி இருக்கு அப்படின்னா இங்க பாருங்க, இது ஒரு லிஸ்ட். அந்த லிஸ்ட்டுக்குள்ள ஐ ஹேவ் another லிஸ்ட். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெட் மீ ட்ரை டு சே லைக் print n அப்படின்னு சொல்றேன். நான் லெட் மீ ட்ரை டு சேவ் திஸ். இப்போ I'll try to get into our batch 4 இதுல I'll try to save it like nested list அப்படிங்கிற பேர்ல I'll try to save it. இத ரன் மாடியூல் கொடுத்து பார்ப்போம். இங்க பாருங்க, அப்படியே எனக்கு 10, 20 அதுல எப்படி இருந்ததோ அதே மாதிரி nested listல 30, 40 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு டிஸ்பிளே ஆகும். ரைட். ஜென்ரலா இந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸிங் கான்செப்ட் அலவுட் அப்படின்னு நம்ம போன கிளாஸ்ல பார்த்திருந்தோம். இப்போ n ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் 0 ஜீரோத் இண்டெக்ஸ்ல இப்போ எனக்கு என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் ஜீரோத் இண்டெக்ஸ். இந்த ஜீரோத் இண்டெக்ஸ் எனக்கு என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10. அப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10. இப்போ அதே இது பிரிண்ட் n ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் 2 அப்படின்னு வரும். இங்க பாருங்க, இந்த கமா வரைக்கும் ஃபர்ஸ்ட் வேல்யூ, அடுத்த கமால இருந்து அடுத்த கமா வரைக்கும் செகண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். அடுத்து இதுதான் செகண்ட் இண்டெக்ஸ். செகண்ட் இண்டெக்ஸ்ல பாருங்க எனக்கு ஒரு லிஸ்டே இருக்கு. அப்போ இந்த இடத்துல இப்போ செகண்ட்ல எனக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30, 40 அப்படின்ட்டு எனக்கு வரும். குட் ஷரன். ரைட். ஸோ இது அடுத்து லெட் மீ சே லைக் பிரிண்ட் n ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் 2 ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் 0 இந்த மாதிரி போட்டா என்ன ஆகும்னா இந்த ரெண்டாவதுல ஜீரோத் இது வந்து இந்த லிஸ்ட் இருக்குல்ல, இந்த லிஸ்ட்டுக்கு இது ஜீரோத் இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். அப்போ 2 அடுத்த ஸ்கொயர் பிராக்கெட்ல 0 போட்டோம்னா எனக்கு என்ன வரும் 30 அப்படிங்கிற இந்த வேல்யூ எனக்கு கிடைக்கும். அதே இது லெட் மீ சே லைக் பிரிண்ட் n ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் 2 ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் 1 அப்படின்னா இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் 40. ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல 40 கிடைக்கும். இப்போ இது அவுட்புட் கரெக்டா தப்பான ஒரு தடவை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ we will come to know. இப்போ இங்க பாருங்க, இவ்வளவுதான் நெஸ்டட் லிஸ்ட். இப்போ இந்த நெஸ்டட் லிஸ்ட் கான்செப்ட் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? நெஸ்டட் லிஸ்ட் கான்செப்ட் இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுதா? குட் குட். ரைட். தேங்க்யூ. பொதுவா நெஸ்டட்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போறதுதான். பட் மேக்ஸிமம் ஒரு லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட் இருக்கிற மாதிரி நீங்க பார்த்தா போதும். அதோட காம்ப்ளெக்ஸ் லெவல்ல நீங்களே இன்னும் காம்ப்ளிகேட் ஆக்கிக்க வேண்டாம். நான் ஆக்சுவலா இன்னும் காமிக்க போறேன். we will see it. நான் இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன், கவலைப்படாதீங்க. ஏற்கனவே அது ஒரு லிஸ்ட் இருக்கிறதுனால ஸ்கொயர் பிராக்கெட்ல காமிக்குது. ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் இருக்குல்ல, அதாவது பாருங்க, இப்போ n ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் 2 அப்படின்னா இது ஜீரோ இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது என்னுடைய செகண்ட் இண்டெக்ஸ். அதனால n ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் 2 போடும்போது அப்படியே அந்த லிஸ்ட் ஃபுல்லா வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னா n என்னோட செகண்ட் இதுல ஜீரோ இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கு, இந்த இன்டர்னலா இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்ல ஜீரோ இண்டெக்ஸ்ல எனக்கு என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதுதான் 30. இந்த செகண்ட் இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இது, அதாவது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல எனக்கு என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதுதான் 40. ரைட். இப்போ ஐ ட்ரை டு டேக் யூ வித் அதர் எக்ஸாம்பிள். Now let me say it like n equal to ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கிறேன். இது லுக் let me say it like 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90 அப்படின்னு இப்ப கொடுக்குறேன். இப்போ விஜய் ஒன்னுல வந்து ஒரே ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூ தான் இருக்கு விஜய், 1 வராது. ரெண்டாவது இண்டெக்ஸ்ல ஒரு லிஸ்ட் இருக்க போய் தான் அந்த லிஸ்ட்டுக்குள்ள 0 1 எனக்கு தெரியுது விஜய். அதனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல ஒரு சிங்கிள் வேல்யூ தான் இருக்கு. அந்த ரெண்டாவது இண்டெக்ஸ்ல தான் ஒரு இன்டர்னல் இன்னொரு லிஸ்ட் இருக்கு. அதனால தான் அதுக்குள்ள சப் கேட்டகரைஸ் எனக்கு போகுது. ரைட் விஜய், அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ இந்த இடத்துல let me try to say it like print n அப்படின்னு சொல்றேன். let me try to save this. இத வந்து let me say it like matrix அப்படிங்கிற பேர்ல I'll try to save it and I'll try to run this. இப்போ பாருங்க 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90 நான் கொடுத்த அத்தனை வேல்யூஸும் எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. ரைட். குட். பட் ஆனா எனக்கு இது ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்படியே நான் கொடுத்ததை எனக்கு பிரிண்ட் பண்ணும். சரி, இப்போ எனக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல வேணுமே. இப்போ ஃபார் ஆர் இன் n அப்படின்னு போட்டு let me say it like print r. சப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு, இது புதுசா ஏதோ ஃபார் ஆர் இன் n. ஆர்னா என்னன்னா ரோ அப்படிங்கிறதுக்காக ஆர்னு எடுத்துருக்கேன். ஃபார் ஆர் இன் n அப்படின்னா இந்த எண்ல இதுதான் ஃபர்ஸ்ட் வேல்யூ. இப்போ பாருங்க, சேவ் பண்றேன், அவுட்புட் என்ன வருதுன்னு காமிச்சிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்க, சோ இதுல என்ன வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த எண்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னன்னா ஒரு லிஸ்ட், அப்படியே அந்த 10, 20, 30 பிரிண்ட் ஆகுது. அதாவது இந்த எண்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவா இந்த ஆர்க்கு வரும், அதை பிரிண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த 3 வேல்யூ அப்படியே சேர்ந்து ஆர்க்கு வரும், அதை பிரிண்ட் பண்ணும். அடுத்து 40, 50, 16 வரும், அதையும் பிரிண்ட் பண்ணும். அடுத்து 70, 80, 19 வருது, அதையும் பிரிண்ட் பண்ணும். அதனால தான் எனக்கு 3 லைன் இப்படி பார்க்கும்போது
சார் ஆனா இப்பயுமே மேட்ரிக்ஸ் மாதிரி இல்லையே, இது ஒரு தனி லிஸ்டா வந்திருக்கு, இது ஒரு தனி லிஸ்டா வந்திருக்கு, இது ஒரு தனி லிஸ்ட். நீங்க என்ன அப்படித்தானே ஒரே லிஸ்ட் என்ன பண்ணிருக்கீங்க, 3 நெஸ்டட் இது கொடுத்துருக்கீங்க. ஒரு லிஸ்ட்டுக்குள்ள 3 லிஸ்ட் இருக்கு. அப்ப என்ன பண்ணுது, எனக்கு 1 by 1 எனக்கு காமிச்சிட்டே வருது சார். அப்படி வேண்டாம், எனக்கு வேல்யூ பை வேல்யூ எடுத்து எனக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல தான் வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கரெக்ட். நம்ம எப்படி ஃபார்ல ஐ ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுவோமா, இங்க ஐ அப்படிங்கிறது பதிலா நான் ரோ அப்படின்னு இது ஒரு ரோ இது ஒரு ரோ இது ஒரு ரோ அந்த ரோ தான் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு அது கன்ஃபியூஷன் இருக்குன்னா பாருங்க, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் இப்ப என்ன சொல்றேன்னா லென்த் ஆஃப் என் எண்ணுல இருக்கக்கூடிய மொத்த லென்த்துக்கு இந்த லூப்பை சுத்து அப்படின்னு. அடுத்து என்ன சொல்றேன், ஃபார் ஜே இன் ரேஞ்ச் லென்த் ஆஃப் என் ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் லெட் மீ சே இட் லைக் print, let me say it like n square bracket of I square bracket of j comma n equal to ஒரு quotation போட்டு right. இப்போ I'll just try to come out of it. Let me say it like print off. Now let me try to save this. Let me first run. இப்போ பாருங்க மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இங்க பாருங்க, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் லென்த் ஆஃப் n, இந்த லென்த் ஆஃப் n அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எண்ல இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எத்தனை அப்படின்னு கால்குலேட் பண்ணும். பாருங்க இது ஃபுல்லா ஒரு வேல்யூ, இது ஃபுல்லா ஒரு வேல்யூ, இது ஃபுல்லா ஒரு வேல்யூ. அப்போ என்னுடைய லென்த் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல 3 அப்படின்னு வரும். அப்ப இந்த லூப் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 3 அப்படின்னு வரும். அப்போ 0 1 2 அப்படின்னு 3 ரவுண்ட் சுத்தும். அடுத்து லென் என் ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்றேன். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 0 1 2 அப்படின்னு வரும். என்ன அப்ப n ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் 2, அதாவது சாரி n ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் 0 இதுல எத்தனை வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணி இதுல எத்தனை வேல்யூ இருக்கு 1 2 3. அப்ப இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 அப்படின்னு வரும். சோ இந்த லூப் ஒரு 3 டைம்ஸ், இந்த லூப் ஒரு 3 டைம்ஸ். இப்போ இங்க வந்து பிரிண்ட் n ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் 0 0 0 1 0 2, அடுத்து 1 0, அடுத்து 1 1 1 2, அடுத்து 2 0 2 1 2 2 இந்த மாதிரி எனக்கு வரும். சோ இப்படிதான் இந்த லூப் சுத்தும். சோ எனக்கு லாஸ்ட்ல ஒரு வேல்யூக்கும் இன்னொரு வேல்யூக்கும் எனக்கு என்ன வேணும், ஒரு ஸ்பேஸ் வேணும். ரைட். சோ இந்த இடத்துல எனக்கு ஸ்பேஸ் வேணுங்கிறதுக்காக எண்ட்ல போயிட்டு கடைசியா ஒரு ஸ்பேஸ் இங்க கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த பிரிண்ட் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா ஃபர்ஸ்ட் இதுல நம்ம ஸ்டார்ட் பண்ணேன், இது வந்து அந்த ஒரு ரோ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணேன். என் கர்சர் அடுத்த இருக்கு ஐங்கிறது எப்பயுமே வந்து நமக்கு என்ன இப்போ 1 2 3 அப்படின்னு எனக்கு கவுண்ட் ஆகும். சார் லென்த் வாஸ் 2 ஒன்லி ஸ்டார்ட் ஃப்ரம் 0. நல்லா ஞாபகம், லென்த்ங்கும் போது 0ல ஸ்டார்ட் ஆகாது. வசன் லென்த் கண்டுபிடிக்கும் போது 1 2 3 தான் போகும். இண்டெக்ஸ் பொசிஷன் கால்குலேட் பண்ணும்போது தான் 0 வரும். அதனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ரைட். லென்த் கிடைக்கும் போது எனக்கு 3 அப்படின்னு தான் வரும். ஆனா நமக்கு இந்த எண்டிங் ரேஞ்சில் இப்போ 3 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், 0 1 2 அப்படின்னு போகும். அதை தான் நான் மீன் பண்றேன். ஸோ அப்போ எனக்கு இது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எனக்கு டிஸ்பிளே ஆகும். இது எல்லாருக்கும் புரியுதா? ரைட். இன்னொரு தடவை நான் திருப்பி சொல்றேன். சி ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ரைட். இப்போ இந்த லைன்ஸ் எல்லாம் மறந்துருக்கு. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா லென்த் ஆஃப் என். ரைட். இந்த லென்த் ஆஃப் என் அப்படிங்கும்போது எனக்கு இந்த எண்ல எத்தனை வேல்யூஸ் இருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ இது என்ன, இது ஒரு வேல்யூ 1 2 3, மொத்தம் 3 வேல்யூஸ் இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஹேஷ் 3 அப்படின்னு வரும். அடுத்து ஃபார் ஜே இன் ரேஞ்ச் இந்த ஃபர்ஸ்ட் இன்னர் லிஸ்ட்ல எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை வேல்யூஸ்க்கு நான் லூப்பை திருப்பி ரன் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ அந்த இது பாருங்க, இந்த ஐங்கிறது எப்பயுமே ரோஸை ரெப்ரசென்ட் பண்ணும், இந்த ஜேங்கிறது எப்பயுமே காலத்தை ரெப்ரசென்ட் பண்ணும். ரைட். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து I0 I1, இது I2, இது வந்து பாத்தீங்கன்னா J0, இது பாருங்க இது J0, இது J1, இது J2. இதுதான் 3x3 மேட்ரிக்ஸ். அப்போ 0 1 2 இப்படி போனாலும் அதுதான், இப்படி வந்தாலும் அது. இது 0 இது 1 இது 2, இது 0 இது 1 இது 2. இந்த ரோ ஃபுல்லா I, இந்த காலம் ஃபுல்லா J. ஸோ இந்த பொசிஷனுக்கு என்ன வரும், 0 0, இது 0 2, சாரி 0 0 0 1 0 2 2 0 2 1 2 2. சாரி கன்ஃபியூஸ் ஆயிட்டமா. 0 0 0 1 0 2, இது 1 0 1 1 1 2, இது 2 0 2 1 2 2 அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த நம்பர்ஸ் கொண்டு வரதுக்கு தான் இந்த இடத்துல n ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் I ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் j. இப்போ ஃபார் I இன் ரேஞ்ச் 3 இருந்தா இது 0 1 2 அப்படின்னு 3 டைம்ஸ், இதுவும் 0 1 2 னு சுத்தும். இது இன்னர், இதுதான் நெஸ்டட் ஃபார் லூப். இது நெஸ்டட் ஃபார் லூப். அப்ப நெஸ்டட் ஃபார் லூப் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு தடவை அவுட்டர் லூப்ல இருந்து கண்ட்ரோல் லூப்ல இன்னர் லூப் வந்தா இன்னொரு லூப் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் திருப்பி அவுட்டர் லூப்புக்கு போகும். அப்போ இந்த இடத்துல 0 இருக்கும்போது இதுல வரும் 0 0 0 0 1 0 2 முடிச்சிடும். அதுக்கப்புறமா இது போய் 1 இன்கிரிமெண்ட் ஆகும். திருப்பி உள்ளுக்குள்ள வந்து 1 0 1 1 1 2, அடுத்து திருப்பி இன்னொரு ரவுண்ட் இப்படி சுத்தும். இதை நீங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்க. அப்படி புரியலன்னா சொல்லுங்க, நான் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ல இது உங்களுக்கு டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க ஒரு தடவை வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுங்க. அப்படின்னு புரியலன்னா நான் உங்களுக்கு இது டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஒரு வேல்யூக்கு இன்னொரு வேல்யூக்கு நடுவில் ஸ்பேஸ் வேணும்ல, அதுக்காக தான் இந்த ஒரு வேல்யூ பிரிண்ட் பண்ண உடனே எனக்கு ஒரு வேல்யூக்கு இன்னொரு வேல்யூக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் வேணும் கொடுத்துருக்கேன். இது என்னன்னா ஒரு ரோல ஃபர்ஸ்ட் ரோ 10 20 30 முடிச்ச உடனே அடுத்த லைன் வரணுங்கிறதுக்காக வெறும் பிரிண்ட் கொடுத்துருக்கேன். இது டு ஜஸ்ட் கம் டு டேக் மை கர்சர் டு a new line. ஃபார் லூப்ல எப்ப இன்கிரிமெண்ட் நடக்கும் தினேஷ், அதே மாதிரி தான் நார்மல் ஃபார் லூப் தானே, ஒவ்வொரு வேல்யூ சுத்திக்கிட்டே இருக்கும், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் சுத்தும்.
ரைட். அடுத்தது வில் ஸ்டெப் இன்டு ஒன் அதர் கான்செப்ட் கால்ட் அஸ் டியூபிள். இத என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூபிள் அப்படின்னு சொல்லுவோம். கொடுங்க, தாராளமா கொடுக்கலாம். ரைட். நான் இப்போ டியூபிள் பத்தி பார்ப்போம். சி லிஸ்ட் அப்படிங்கிறது எப்படி கிரியேட் பண்ணோம்? எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் பிராக்கெட் இருக்குல்ல, நம்ம 10, 20, 20, 30, 40, 50 இப்படி கிரியேட் பண்ணா அது லிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். இப்போ டியூபிள்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மல் பேரந்தசிஸ், நார்மல் பிராக்கெட் இருக்குல்ல. இப்போ பாருங்க 34, 67, 81, 16, ரைட். அதுக்கப்புறமா 59, ரைட். லெட் மீ சே இட் லைக் 73. இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் நம்ம கொடுப்போம். இதுதான் லிஸ்ட்டுக்கும் டியூபிளும். லிஸ்ட் பாருங்க, லிஸ்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுவோம்? ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு கிரியேட் பண்ணுவோம். டியூபிள் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? பேரந்தசிஸ் போட்டு கிரியேட் பண்ணுவோம். பேரந்தசிஸ்னா என்ன? நார்மல் பிராக்கெட் போட்டு கிரியேட் பண்ணுவோம். ரைட். அப்போ இந்த இடத்துல போயிட்டு print t அப்படின்னு சொல்லுவோம். let me try to save this. இத let me try to say it like tuple1 அப்படிங்கிற பேர்ல கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். ரைட். I'll just do one thing. இந்த அவுட்புட் ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணிட்டு லைக் இத I'll try to run it again. கரண்ட் அவுட்புட் மட்டும் எனக்கு காமிக்கும். இப்போ இங்க பாருங்க 34, 67, 81, 16, 59, 73. சூப்பர். இவ்வளவுதான். இப்படிதான் ஒரு டியூபிள் கிரியேட் பண்ணுவோம். அந்த டியூபிள் இருக்கிற வேல்யூவை தான் பிரிண்ட் பண்ணுவோம். அப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், சார் வெறும் பிராக்கெட் மட்டும் தான் வித்தியாசம், இதுக்கு எதுக்கு சார் ஒரு புதுசா ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆனா லிஸ்ட்டுக்கும் டியூபிளுக்கும் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத சொல்றேன். இதுவும் ஒன் ஆஃப் த டிஃபரன்ஸ். பட் இதெல்லாம் இன்டர்வியூல போய் சொன்னோம் அப்படின்னா சிரிச்சுவாங்க. டெக்னிக்கல் டிஃபரன்ஸ் என்னங்கிறத சொல்லணும். இப்போ ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸா பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இன்சர்ஷன் ஆர்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? நீங்க பாருங்க 34, 67, 81, 16 ஒரு ஆர்டர்ல வேல்யூ. இதை ரன் பண்ணி அவுட்புட் போய் பாத்தீங்க அப்படின்னா மேல நான் இங்க என்ன ஆர்டர்ல கொடுத்தேனோ அதே ஆர்டர்ல எனக்கு வேல்யூஸ் பிரிண்ட் ஆகுது. இப்படி நான் என்ன ஆர்டர்ல கொடுக்குறேனோ அதே ஆர்டர்ல வேல்யூஸ் மாறாம பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா இன்சர்ஷன் ஆர்டர் ப்ரிசர்வ். ப்ரிசர்வ் அப்படின்னா என்ன? எனக்கு பாதுகாத்து வச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்சர்ஷன் ஆர்டர் என்ன? நான் என்ன ஆர்டர்ல வேல்யூ இன்சர்ட் பண்ணணும், கொடுத்தேனோ, கிரியேட் பண்ணணும், அதே ஆர்டர் அப்படியே மெயின்டைன் பண்ணி எனக்கு திருப்பி கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு பா. இப்போ இதுல என்ன பண்ணீங்கன்னா ஒரு சில டூப்ளிகேட் வேல்யூஸ் 81, 67, 81 அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப பாருங்க 81, 81, 81, 67, 67 டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கு. டூப்ளிகேட் வேல்யூஸ்னா என்ன? ரிப்பீட்டட் வேல்யூஸ், திரும்ப திரும்ப ஒரே வேல்யூ வந்தா அதை டூப்ளிகேட் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இப்போ இதை சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு let me try to run this particular module. இப்ப பாருங்க 81, 81, 81, 67, 67 எல்லாமே எனக்கு வருது. அப்போ இந்த இடத்துல duplicates are allowed அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்த பாயிண்ட் என்ன? heterogeneous data types அப்படின்னு பார்ப்போம். heterogeneous என்ன? மல்டிபிள் டேட்டா டைப்ல வேல்யூஸ் கொடுத்தா எனக்கு ஒர்க் ஆகுதா? let me try to save this. let me try to run it. இப்போ இங்க பாருங்க 34ல இருந்து ஆரம்பிச்சு ஏவும் பிரிண்ட் ஆயிருக்கு, ராமனும் பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ heterogeneous data types are allowed. அப்படின்னா heterogeneous என்ன? ஒரே டியூபிள் இருக்குல, உங்களால மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ரைட். அப்போ இது வரைக்கும் நம்ம லிஸ்ட்ல என்னென்ன கான்செப்ட் பார்த்தோமோ அதே கான்செப்ட் அப்படியே ரிப்பீட் ஆகுது சார். அங்கேயும் இன்சர்ஷன் ஆர்டர் ப்ரிசர்வ் ஆச்சு, அங்கேயும் டூப்ளிகேட் அலோவ் பண்ணிச்சு, அங்கேயும் ஹெட்ரோஜினியஸ் சப்போர்ட் பண்ணிச்சு, எல்லாம் பண்ணிச்சு. நீங்க இப்போ இந்த இடத்துலயும் நமக்கு அதே தானே வருது. லிஸ்ட்டுக்கும் டியூபிளுக்கு என்னதான் வித்தியாசம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க ஹைலைட்டடா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூபிள்ஸ் ஆர் இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்ஸ் நீங்க டியூப்ல கிரியேட் பண்ணிட்டால் அதுல எந்த விதமான சேஞ்சஸையும் உங்களால பண்ண முடியாது. ஒன்ஸ் நான் ஒரு டியூபிள் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுல என்னால வேல்யூஸ் ஆட் பண்ண முடியாது, அதுல என்னால வேல்யூஸ் டெலீட் பண்ண முடியாது. இந்த மாதிரி சேஞ்சஸ் அப்டேட் ஒரு வேல்யூ எடுத்துட்டு இன்னொரு வேல்யூ போடணும் அப்படின்னு நினைச்சேன்னா இந்த மாதிரி வேலைகள் எதுவுமே என்னால செய்ய முடியாது. ஆனா லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் மியூட்டபிள் இன் நேச்சர். லிஸ்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா என்னால வேல்யூஸ் ஆட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும். சரி சார், இப்போ எனக்கு சொல்லுங்க, லிஸ்ட் எப்ப நான் யூஸ் பண்ணணும், டியூப்ல எப்போ யூஸ் பண்ணணும்? எப்போ வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் நான் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அப்போ கண்டிப்பா நான் டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் வரணும். அதுக்குள்ள லிஸ்டா டியூப்ல அப்படின்னா என்கிட்ட வேல்யூஸ்ல அடிக்கடி சேஞ்சஸ் நடக்கும். எப்ப வேணாலும் வேல்யூஸ் ஆட் பண்ணுவாங்க, எப்ப வேணாலும் வேல்யூஸ் டெலீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தா நீங்க கண்டிப்பா லிஸ்ட்டுக்கு தான் போகணும். எப்ப வந்து இது பிக்ஸட் வேல்யூஸ், இது எப்பயுமே மாறாது, காலத்துக்கு இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்ப நீங்க டியூபிளுக்கு வரலாம். ஏன்னா இதுல எந்த சேஞ்சஸையும் அலோவ் பண்ணாது. சேஞ்சஸ் ஃப்ரீக்வெண்டா பண்றதா இருந்தா லிஸ்ட்டுக்கு போகணும். சேஞ்சஸ் நான் பண்ணவே மாட்டேன், இதுதான் ஃபைனல் அப்படின்னு. அப்போ ஜென்ரலா வந்து லிஸ்ட்டுக்கும் டியூபிளுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லிஸ்ட் அண்ட் டியூபிள்ஸ் ஆர் சேம், பட் டியூபிள் இஸ் a read only version of list. read only version of list அப்படின்னு சொல்லுவாங்க. read only version என்ன? என்னால அதுல என்ன இருக்கோ அதை அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும், அதுல மாத்தி ரைட் பண்ண முடியாது. அதுல என்ன இருக்கோ அதை அப்படியே என்னால பார்த்துக்க முடியும், பிரிண்ட் பண்ண முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியும். நான் வேல்யூஸை புதுசா இன்சர்ட் பண்ணவோ டெலீட் பண்ணவோ அப்டேட் பண்ணவோ என்னால முடியாது. அதனால டியூப்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரீட் ஒன்லி வெர்ஷன் ஆஃப் டியூபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். அதே மாதிரி எப்படி வந்து லிஸ்ட்ல பார்த்தோம்னா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸிங் கான்செப்ட்ஸ் ஆர் அலோவ். அடுத்தது இண்டெக்ஸிங் சப்போர்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஸ்லைசிங் கான்செப்ட்ஸ் ஆர் அலோவ் அப்படின்னு சொல்லலாம். ரைட். சோ மத்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இட் ரிமைன்ஸ் த சேம். எந்த ஒரு இடத்துல வித்தியாசம் இருக்குன்னா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வித்தியாசம் இருக்கும். டியூபிள்னா என்னங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? டியூபிள் அப்படின்னா என்னங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சுதா?
டியூபிளுக்கும் லிஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், தட் வில் ஹெல்ப் யூ லாட். தேங்க் யூ. குட். இப்போ என்ன பண்ணலாம்? we will start ஸ்லைசிங். அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் நம்ம என்ன பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான். ஒரே ஒரு நிமிஷம். லைக் இஃப் யூ வாண்டட் ஐ கேன் ஷோ யூ. இப்போ லெட் மீ சே இட் லைக் print t ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் லெட்ஸ் சே 1:5. யாராவது இதை ஆன்சர் பண்ணுங்களேன். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்களேன். ரைட். ஸோ let me try to save this. Let me try to run this. இப்போ இங்க பாருங்க 67. இது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு எனக்கு எது வரைக்கும் சொல்லியிருந்தேன்? 5 எண்டிங் ரேஞ்ச் 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். 5 - 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் 4. அப்போ 1ல இருந்து ஆரம்பிச்சு 4 வரைக்கும் 1 2 3 4 இது வரைக்கும் வரும். அதனாலதான் 67 81 16 and 59 அப்படிங்கிறது எனக்கு வருது. ரைட். அதே மாதிரி இம்மியூட்டபிள் அர்த்தம் புரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இம்மியூட்டபிள்னா என்னமா? மியூட்டபிள்னா என்ன? இதை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அப்பெண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வேல்யூஸை ஆட் பண்ணும். இன்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை வச்சு வேல்யூவை எந்த இண்டெக்ஸ்ல வேணுமோ அதில் இன்சர்ட் பண்ணலாம்னு பார்த்தோம். ரிமூவ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை வச்சு எனக்கு எந்த வேல்யூ வேணாலும் டெலிட் பண்ணலாம்னு பார்த்தோம். பாப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை வச்சு லாஸ்டா இருக்கிற வேல்யூ டெலிட் பண்ணலாம்னு பார்த்தோம். இந்த 4 ஃபங்க்ஷனுமே எனக்கு இந்த டியூப்ல ஒர்க் ஆகாது. என்னால எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இங்க பாருங்க, t டாட் அப்பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ 101 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல போயிட்டு லெட் மீ சே இட் லைக் print t. குரு பிரசாத், நான் இப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். கவனிங்க. இம்யூட்டபிளுக்கு எக்ஸாம்பிள் காட்டுங்கன்னா இங்க பாருங்க, இந்த 4 ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இப்போ இந்த இடத்துல பாருங்க, டியூபிள் ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ அட்ரிபியூட் அப்பெண்ட். அப்பெண்ட் உங்களால ஒண்ணு பண்ண முடியாது. சரி, அப்பெண்ட் பண்ண முடியாது. அப்ப இன்சர்ட் பண்ண முடியுமா? இங்க பாருங்க, இன்சர்ட் 1, 1 அப்படின்னு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 111 இன்சர்ட் பண்ணு சொல்றேன். இப்பயும் பாருங்க, டர்ட்டில் ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ அட்ரிபியூட் இன்சர்ட். சோ அப்பெண்ட் பண்ண முடியாது, என்னால இன்சர்ட்டும் பண்ண முடியாது. இந்த இடத்துல இதை அழிச்சிட்டு சே இட் லைக் t டாட் ரிமூவ் அப்படின்னு போட்டுட்டு இந்த ரிமூவ்ல போயிட்டு லெட் மீ சே இட் லைக் pt1. இப்போ இதை சேவ் பண்ணிட்டு லெட் மீ ட்ரை டு ரன் திஸ். பாருங்க, எரர் வரும். டர்ட்டில் ஆப்ஜெக்ட் ஹஸ் நோ அட்ரிபியூட் ரிமூவ். ஏன் சார் இதெல்லாம் எரர் காமிக்குது அப்படின்னா, இதுல ஒன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சுன்னா என்னால எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. சேஞ்சஸ் பண்ண முடியாம இருந்தால் மட்டும்தான் அதை என்னால இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்ல முடியும். சேஞ்சஸ் பண்ண முடிஞ்சா அதை மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் லிஸ்ட்டுக்கும் டியூபிளுக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப புரிஞ்சுதா குரு? உங்களுக்கு இப்ப புரிஞ்சுதா? மத்தவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா? இம்மியூட்டபிள்னா என்னங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ரைட், குட், சூப்பர். ரைட், தட்ஸ் இட், சூப்பர். சோ இதை நான் எடுத்துறேன். இருந்தா எனக்கு எரர் காமிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால ஐ ஜஸ்ட் ட்ரை டு ரிமூவ் தட். இப்போ மத்தபடி சரி சார், இந்த 4 பண்ண முடியாதுன்னு மத்ததெல்லாம் நிறைய பார்த்தோமே, அதெல்லாம் எனக்கு சப்போர்ட் ஆகுமா? இப்ப பாருங்க, print என்ன சொல்றேன்னா லென்த் ஆஃப் t. t ல மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்கு கவுண்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன். இப்போ லெட் மீ ட்ரை டு ரன் திஸ். இங்க பாருங்க, மொத்தம் எனக்கு 11 வேல்யூஸ் இருக்கு. இனி பாருங்க 3 4 5 6 7 8 9 10 11 வேல்யூஸ் எனக்கு இருக்கு. பெருமாள், நான் சொன்னது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். பெருமாள், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ரெண்டுத்துக்கும் மேஜரா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னால லிஸ்ட்ல ஃபர்தரா சேஞ்சஸ் பண்ண முடியும், டியூபிள்ல பண்ண முடியாது. இதுதான் டிஃபரன்ஸ், வேற டிஃபரன்ஸ் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் நீங்க வந்து லிஸ்ட்ல பண்றதெல்லாம் டியூபிள்ல பண்ணலாம், டியூபிள்ல பண்றதெல்லாம் லிஸ்ட்ல பண்ணலாம்ங்கற மாதிரி சொல்றீங்க. அப்படி கிடையாது. லிஸ்ட்ங்கிறது என்னால சேஞ்சஸ் பண்ண முடியும், வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும். ஆனா டியூபிள்ல அப்படி பண்ண முடியாது. இது எவ்வளவு பெரிய வித்தியாசம். ரியல் டைம்ல போயிட்டு நான் ஒன்ஸ் ஒன்னு கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா வேற யாரும் அதை மாடிஃபை பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா நான் டியூபிள் போகணும். ஆனா அடிக்கடி சேஞ்சஸ் நடக்கும் இருந்தா மட்டும் தான் நான் லிஸ்ட் போகணும். இவ்வளவு பெரிய எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. நீங்க திருப்பி 2 ஒண்ணு தானே ஆர்குமெண்ட் போறீங்க. மத்த பாயிண்ட் எல்லாம் ஒண்ணு. இந்த ஒரு பாயிண்ட்ல பெருமாள் இட் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். ஒரு இதை வந்து ஒன்ஸ் நான் 10 வேல்யூ வச்சு கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இட் இஸ் கிரியேட்டட். அந்த 10ல இருந்து நான் 12 வேல்யூ ஆவோ இல்ல 15 வேல்யூ ஆவோ என்னால மாத்த முடியாது. ரைட், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. டியூபிள் எக்ஸாம்பிள், லெட்ஸ் ஸ்கொயர் டயகிராம். அதாவது நீங்க சொல்லலாம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்க சொல்றீங்க, பட் அதோட இது நீங்க வச்சுக்கலாம். ஓகே, குட். ரைட். இப்போ நெக்ஸ்ட் ஐ ஜஸ்ட் ட்ரை டு ரிமூவ் திஸ் heterogeneous ரிமூவ் பண்ணிட்டு I just have it as all integers. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா let me say it like print count sorry print let's say it like t dot count. What is this? T dot count of 67 அப்படின்னு கொடுக்குறேன். let me try to save this. let me run this. ரன் பண்ணீங்கன்னா பாருங்க 2 இருக்கு. ஏன்னா இங்க ஒரு 67 இருக்கு, இங்க ஒரு 67 இருக்கு. சோ அதே மாதிரி தான் இது. அதே மாதிரி இப்போ ஒரு பர்టిక్యులர் வேல்யூவோட இண்டெக்ஸ் பொசிஷன் கண்டுபிடிக்கணும். அப்ப t dot index of let's say it like 16. இப்போ இது பாருங்க, இது 0 1 2 3. அப்ப எனக்கு இதோட ஆன்சர் 3 அப்படின்னு வரணும். let me try to run this. பாத்தீங்கன்னா எனக்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருது. ரைட். அடுத்தது சோ இப்போ சார்ட்டிங் பண்ண முடியும். நம்ம என்ன பார்த்தோம்? அந்த இதுல எல்லாம் நம்ம சார்ட்டிங் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அதாவது ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் சேமா இருக்கும்.
எல்லா ஃபங்க்ஷன்ஸும் சேமா இருக்குமானா கிடையாது. இதெல்லாம் ஜென்ரல். லென்த் கண்டுபிடிக்கிறது, கவுண்ட் கண்டுபிடிக்கிறது, இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுலாம் காமன். அதனால அங்கேயும் இங்கேயும் ஒன்னாதான் இருக்கும். இப்போ சார்ட் அப்படின்னா நம்ம லிஸ்ட்ல எப்படி பார்த்தோம், எல் டாட் சார்ட் ஆஃப் அப்படின்னு போட்டா சார்ட் ஆஃப். ஆனா இப்போ அந்த மாதிரி இங்க போட்டா எனக்கு வராது. இப்போ நான் என்ன பண்றேன்னா T1 ஈக்குவல் டு சார்ட்டட் ஆஃப் T அப்படின்னு போடுறேன். இப்போ லெட் மீ சே இட் லைக் பிரிண்ட் T1 அப்படின்னு போடுறேன். ரைட், அடுத்த லைன்ல லெட் மீ சே இட் லைக் T அப்படிங்கறத போடுறேன். சேவ் பண்ணுவோம். லெட் மீ ட்ரை டு ரன் திஸ். இப்போ வந்து பாருங்க சார்ட் ஆயிருக்கும். இதுதான் ஆக்சுவல் லிஸ்ட், சாரி ஆக்சுவல் டியூபிள். அது இப்போ சார்ட்டிங் பண்ணதுக்கு அப்புறமா 16, 34, 59, 67 அப்படின்னு எல்லாமே சார்ட் ஆயிருக்கு. இதுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூபிள்ஸ் ஆர் இம்யூட்டபிள் இன் நேச்சர். வேல்யூஸ் உங்களுக்கு போய் மாத்த முடியாது. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா சார்ட்டட் ஆஃப் Tனா இந்த Tல இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் சார்ட் பண்ணி T1 அப்படிங்கிற இந்த டியூபிள்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடு. அதனால இந்த சார்ட்டட் ரிசல்ட் வேல்யூஸ் வரும்போது பாருங்க வேல்யூஸ் இண்டெக்ஸ் பொசிஷனுடைய வேல்யூஸ் எனக்கு மாறி மாறி வரும். ரைட், அதனால தான் இப்போ T1ல போய் ஸ்டோர் ஆகுது. Tல ஆக்சுவலா நம்ம என்ன கொடுத்தோமோ அது அப்படியே Tல இருக்கும். அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. இதுதான் சார்ட்டட் அப்படிங்கிறது. அடுத்தது சார் டியூபிள்ல இப்ப நிறைய வேல்யூஸ் இருக்கு. என்னால இந்த வேல்யூஸ்ல இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ சின்ன வேல்யூ எது அப்படின்னு என்னால கண்டுபிடிக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா print min of T அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இப்போ let me try to run this. அந்த டியூப்ல இருக்கக்கூடிய லீஸ்ட் வேல்யூ என்னது 16 அது அப்படியே எனக்கு வரும். சரி, மினிமம் சொல்லிட்டீங்களே, அப்ப அடுத்து என்ன மேக்ஸிமம் என்னால பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு क्वेश्चन வரும். சோ என்ன பண்ணலாம், print let me say it like max of T அப்படின்னு கொடுப்போம். let me try to save this, let me try to run this. இப்போ ரன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 81 தான் இருக்கிறதுலே பெருசு. ரைட், சோ இது ரொம்ப முக்கியமா உங்களுக்கு தெரியணும். சோ இப்போ சார்ட் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எப்படி சார்ட் பண்ணணும், எப்படி மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்? கரெக்ட் வெங்கட், நீங்க சொன்னது கரெக்ட். பண்ண முடியும், கண்டிப்பாக ஒரு லிஸ்ட் டியூப்ல கன்வெர்ட் பண்ண முடியும், ஒரு டியூப்ல லிஸ்டா கன்வெர்ட் பண்ண முடியும். பட் கன்வர்ஷன்ஸ் பத்தி நான் இப்ப நடத்தல, அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு நடத்துறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். கண்டிப்பா ஐ டெல் யூ ஹவ் டு கன்வெர்ட். அதான் சொன்னேன், டியூபிள் அப்படிங்கிறது என்னது, இம்யூட்டபிள் நேச்சர். அதுல இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்மளால மாத்திலாம் வைக்க முடியாது. அதனாலதான் வேல்யூஸை சார்ட் பண்ணி புதுசா ஒரு டியூபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கோ, அதை எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். இம்யூட்டபிள் என்ன, இண்டெக்ஸிங். இதுல இருக்கிற இப்போ சார்ட் பண்ணா முதல் வேல்யூ மாறி மாறி வருமா, மாறும் அதோட இண்டெக்ஸ் பொசிஷன்லாம் மாறும். அதனாலதான் அதுலயே பண்ணாம அதுல இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் சார்ட் பண்ணி புதுசா ஒரு டியூபிள்ல ஸ்டோர் பண்ணி அதை நம்ம பிரிண்ட் பண்றோம். கண்டிப்பாக அது அசெண்டிங் ஆர்டர்ல தான் வரும். நான் இனிமேதான் வருவேன். ரிப்பீட்டேஷன் ஆபரேட்டர் பண்ணலாம், ஷிப் ஆபரேட்டர் பண்ணலாம், கன்காட்டினேஷன் ஆபரேட்டர் பண்ணலாம். கண்டிப்பா என்னால அதெல்லாம் பண்ண முடியும். அதாவது இது எப்படி வரும் தினேஷ், இப்போ இங்க இருந்து நம்ம என்னதான் நீங்க ஒரு இதை கன்வெர்ட் பண்ணி இப்போ வேல்யூஸ் நீங்க கொடுத்தாலும் இது வந்து இப்போ இந்த T1 அப்படிங்கிறது வந்து இட் வில் பி ட்ரீட்டட் as a list. ரைட், நம்ம என்னதான் T1 அப்படின்னு நம்ம கொடுத்தாலும் இட் வில் பி ட்ரீட்டட் as a list. நீங்க இன்னும் ஒண்ணு நல்ல தெளிவா பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, யூ கேன் ட்ரை டு சே இட் லைக் print type of T1 அப்படின்னு போட்டுக்கோங்க. இது என்ன டைப்ல ஸ்டோர் ஆயிருக்குன்னு கண்டுபிடிங்க. அடுத்து Tக்கும் என்ன டைப்ல ஸ்டோர் ஆயிருக்குங்கிறத கண்டுபிடிங்க. டைப் ஆஃப் T, அப்போ உங்களுக்கு பதில் கிடைக்கும். உள்ளுக்குள்ள கிரியேட் ஆகும்போது பாருங்க, இந்த வேல்யூஸை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ட்ரீட்டட் as இன்டர்னலா அது லிஸ்டா எடுத்துக்கும். லிஸ்டா அதை கன்சிடர் பண்ணும். நம்ம என்னதான் கொடுத்தாலும் அது இன்டர்னலா அதே லிஸ்டாவே எடுத்து லிஸ்ட்லாவே அது பிரிண்ட் பண்ணுது. பட் ஆக்சுவலா வந்து Tங்கிறது இட்ஸ் டியூபிள் தான். தினேஷ் இப்ப புரியுதா? தினேஷ் கரெக்ட். சதீஷ் ஆமா. இப்போ லெட்ஸ் சே T1 அப்படின்னு ஒன்னு கிரியேட் பண்ணுவோம். அதுல as usual நான் என்ன பண்றேன் அப்படின்னா 10, 20, 30 அப்படின்னு கொடுக்குறேன். T2 ஈக்குவல் டு லெட் மீ சே இட் லைக் 40, 50, 60. ரைட், இப்போ இது டியூப்ங்கிறதுனால I'll try to put this particular bracket. இப்போ வந்து பாருங்க, let me say it like print T1, sorry, type of T1, let me say it like print type of T2 அப்படின்னு கொடுப்போம். let me try to run this. இப்போ இங்க பாருங்க, கிளாஸ் டியூபிள் அப்படின்னு தான் எடுத்துக்கும். லாஸ்ட் கிளாஸ் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க ஸ்கொயர் பிராக்கெட் கொடுக்கலனாலும் ஒர்க் ஆகுது, கொடுத்தாலும் ஒர்க் ஆகுது அப்படின்னு. சோ அது ஆக்சுவலா அவுட்புட் வரும். இப்போ நீங்க இந்த இடத்துல போயிட்டு print T1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 10, 20, 30 வரும். இந்த இடத்துல போயிட்டு print T2 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா 40, 50, 16 வரும். ரைட், ஆனா அது இன்டர்னலா லிஸ்டா ட்ரீட் பண்ணிச்சா டியூப்லா ட்ரீட் பண்ணிச்சான்னா இப்படி, அதாவது லிஸ்ட் டியூப்ளுக்கு இப்படி பிராக்கெட் போட்டு கிரியேட் பண்ணலாம். ஒண்ணுமே கொடுக்கலனாலும் அது டிஃபால்ட்டா அது டியூப்லா தான் எடுத்துக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி லிஸ்ட்ல பண்ண மாதிரியே கன்காட்டினேஷன் ஆபரேட்டர் இங்க பாருங்க, டியூபிள் 1 பிளஸ் டியூபிள் 2 அப்படின்னு நான் போடுறேன் அப்படின்னா இருக்கிற எல்லா வேல்யூ 10, 20, 30, 40, 50, 16 எனக்கு எல்லாமே பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி ரிப்பீட்டேஷன் ஆபரேட்டர், லெட் மீ சே இட் லைக் print T1 times 3 அப்படின்னா 10, 20, 30, 10, 20, 30, 10, 20, 30 3 தடவை இட் வில் பிரிண்ட் இட்.
ரைட். லாஸ்டா லைக் இஃப் யூ டேக் இட் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் என்ன யூஸ் பண்ணி கேட்டீங்க. இப்போ இங்க பாருங்க print let me say it like 10 in T1 அப்படின்னு போடுறேன். ஸோ ஆக்சுவலா T1ல 10ங்கிற வேல்யூ இருக்கு, which will say it like true. எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க, ட்ரூ அப்படின்னு வருது. ஸோ அப்போ எனக்கு அது சப்போர்ட் பண்ணும். அடுத்தது let me say it like print let's say 80 in T1 அப்படின்னு போடுவோம், which will say it like false. ஏன்னா 80ங்கிற வேல்யூ எனக்கு அந்த T1ல கிடையாது. ரைட். ஸோ இதெல்லாம் தான் டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் that you have it with it. டிஃபரன்ஸ் டிசெண்டிங் ஆர்டர் சொல்லுங்க சார். தினேஷ், டியூப்ல நீங்க டிசெண்டிங் ஆர்டர் எப்படி பண்றதுங்கிறத ட்ரை பண்ணுங்க. அப்படி உங்களால முடியல அப்படிங்கிற பட்சத்துல சொல்லுங்க, டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ல டிசெண்டிங் ஆர்டர் எப்படி பண்றதுங்கிறத நான் சொல்லித்தரேன். கன்காட்டினேட் பண்ணி ரிசல்ட் திருப்பி நான் T1லயோ T2லயோ போடல, பிரிண்ட் மட்டும் தானே பண்றேன் சுபத்ரா. அதனால அந்த பாயிண்ட் பாருங்க. நான் இது ரெண்டு ஆட் பண்ணி திருப்பி T1ல ஸ்டோர் பண்ணனும் நான் சொல்லல. இது ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்ல அப்படியே டெம்பரரியா பிரிண்ட் பண்ணு, அவ்வளவுதான். அட்வான்ஸ்ட் டியூபிள் டாபிக்னா என்ன இருக்கு சதீஷ்? நீங்க என்ன மீன் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதுல டயக்ராம் என்ன டயக்ராம் வரும்னு எனக்கு புரியல சதீஷ். என்ன மாதிரி டயக்ராம் கேக்குறீங்க? ஃபார் லூப் யூசிங் ஸ்டார் லைக், அதுக்கு டியூபிளுக்கு என்ன சம்பந்தம்? ஸ்டார் டயக்ராம்ஸ் போடுற ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து இது இருக்கணும்னு அவசியமே இல்லையமா, டியூபிள் இல்லாம பண்ணலாம். ரெக்டாங்கிள் டயக்ராம் வரதுக்கும் டியூபிள் இல்லாம என்னால பண்ண முடியும். அதுக்கும் டியூபிளுக்கு என்ன சம்பந்தம்? ஆமா, டர்ட்டில் பத்தி பேசுறீங்க, அது வேற டியூபிள் வேற. நீங்க சொல்றது டர்ட்டில் மாடியூல், டர்ட்டில்ங்கிறது வேற, டியூபிள்ங்கிறது வேற. சதீஷ் புரிஞ்சுக்கோங்க, நீங்க கேட்கறது டர்ட்டில் மாடியூல், இப்ப நான் நடத்துறது டியூபிள், இது வேற அது வேற. நீங்க சொல்ற கான்செப்ட் எல்லாம் டர்ட்டில் மாடியூல்ல வரும், டியூபிள்ல கிடையாது. இருக்கு தினேஷ், ட்ரை பண்ணி பாருங்க, சேம் கான்செப்ட் இட் வில் அப்ளை. நோ ப்ராப்ளம் சதீஷ். குட். ரைட். குட். ஸோ இன்னைக்கு நடத்தின கான்செப்ட்ஸை இன்னொரு தடவை தெளிவா எல்லாரும் ஒரு தடவை படிச்சிருங்க. இந்த லிஸ்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் டியூப்ல தயவு செஞ்சு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிருங்க அடுத்த கிளாஸ்க்கு வரும்போது. இல்லைன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனா ஆயிரும். செட்டுங்கிற அடுத்த